எபிசோட் 7ல் ரீனா, ராக்கி, தியாகராஜன் 3 பேர் கேண்டீனில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ தியாகராஜன் சொல்கிறாரு, என் பொண்ணு ரதி ஹாஸ்பிட்டல்னு ரொம்ப உயிராக இருப்பா, அந்த ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. ஆனால் இப்போ திடீர்னு வேலையை ரிசைன் பண்ணிட்டா. அவள் எதனால் ரிசைன் பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ராக்கி சொல்கிறாரு, ரீசன் கேட்டால் எப்படி சார் அப்படின்னோடனே அவருக்கு புரியல. உடனே ரீனா காலை தட்டி விட்டுட்டு, அதை நீங்களே உங்கள் பொண்ணுக்கிட்ட கேட்டுருக்கலாமே சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு தியாகராஜன் சொல்கிறாரு, கேட்டிருக்கலாம் தான் அம்மா, அப்போ நான் இப்போ கொஞ்ச நாளாக நான் அவகிட்ட அதிகமாக பேசுறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரீனாக்கும் ராக்கிக்கும் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. கடைசி ராக்கி என்ன சொல்கிறாருன்னா, ரீனாவோட வீடு ரதிமேம் வீடு பக்கத்தில் தான் இருக்குது, நீங்கள் வேணால் இவ கூடயே பைக்கில் போயிருங்களேன், ரதிமேம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னோடனே ரீனாய்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வேறு வழி இல்லாமல் மாட்டிக்கிட்டனால தியாகராஜனை கூட பைக்கில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவர் போகிற வழியில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் நிறுத்தி, இங்கே என் பேரனுக்கும் பேத்திக்கும் ஏதாச்சும் வாங்கணும், நீயும் உள்ளவாமா, நீ எனக்கு ஒரு பேத்தி மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ரீனா சொல்கிறாங்க, உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு பேரன் ஒரு பேத்தி தானா அப்படின்னோடனே, இதில் என்னமா சந்தேகம், எனக்கு ஒரு பேரன் ஒரு பேத்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஏதாவது எடுத்துக்கோன்னே ரீனா எனக்கு எதுவும் வேண்டாங்கிறாங்க. அப்போ கரெக்டாக தேவ் அந்த கடையில் நின்றுட்டு இருக்காரு. தேவை பார்த்தோன்னே, மாப்பிள்ளை இந்த பொண்ணு தான் என்னை கூட்டிகிட்டு வந்தா, ரீனான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. தேவை பார்த்தோன்னே ரீனா பயந்து ஒழிஞ்சிருப்பாங்க. வேறு வழி இல்லாமல் மாட்டிட்டு வெளியில் வந்து தேவை பார்த்து ஹாய்னு லேசாக பேசுகிறாங்க. ஏன்னா தேவ்க்கு ரீனாவை கண்டாலே பிடிக்காது. இப்போ தியாகராஜன் ரீனாவை, நீ கிளம்புமா, நான் என் மாப்பிள்ளை கூட வந்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ரீனாவும் வெளியில் வந்துடுறாங்க. ஆனால் தேவ் என்ன சொல்லிடுறாருன்னா, நீங்கள் ஒரு ஆட்டோ பிடிச்சி போய்க்கோங்க, எனக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறாரு. உடனே தியாகராஜனுக்கு வேறு வழி இல்லாமல் கீழே இறங்கி வராரு. பார்த்தா ரீனா அப்போ தான் ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. உடனே ரீனா கூடயே திருப்பி வீட்டுக்கு போகிறாரு. அங்கே வந்து இறங்குனா பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் கணேஷ் அங்கிள் நிற்கிறாரு. கணேஷ் அங்கிளை பார்த்தோன்னே, ஹே கணேஷ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தியாகராஜன் கேட்குறாரு. ரீனாக்கு அதை பார்த்து ஷாக்கு, ஓ இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லி, இருவா உன்னை வீட்டில் வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கணேஷ் அங்கிளை பார்த்து முறைச்சிட்டு நேராக தியாகராஜனை இறக்கி விட்டுட்டு போகலான்னு பார்க்கும்போது தியாகராஜன் விடவே மாட்டேங்கிறாரு. வீட்டுக்குள்ளே வான்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே காலிங் பெல் அடித்தா கதவை திறக்கிறது ரதி மேம். ரதிக்கு இது ரீனாவை பார்த்தோன்னே மூஞ்சி திருப்பிட்டு அப்படியே உள்ளே ஓடிடுறாங்க. அதுக்கப்புறமா ரீனா உள்ளே போய் பார்த்தா சித்தும் திவியும் கூட ரீனா கூட பேசலை. தியாகராஜன் வந்து, நீ காஃபி குடிக்காமல் போவே கூடாதுன்னு ஃபோர்ஸ் பண்ணி காஃபி கொடுக்குறாரு. ரீனா அந்த காஃபி அரைகுறையாக குடிச்சிட்டு பயந்து நேராக வீட்டுக்கு ஓடி வராங்க. வீட்டுக்கு வந்து கணேஷ் அங்கிளை திட்டுறாங்க. உனக்கு அவரை ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, கணேஷ் அங்கிள் அவ்வளோலாம் பழக்கம் இல்லைம்மா, வீடு ஒன்றா வாங்கினோம், அதனால அப்பப்போ சரக்கு அடிப்போம், அவ்வளோதான், வேறு ரொம்ப பழக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லி கணேஷ் அங்கிள் சொல்கிறாரு. இப்போ ரீனா நைட்டு வீட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து கிரண் வந்து கால் பண்ணுறாரு. கிரண் கால் பண்ணோடனே எதுக்கு அப்படின்னு சொல்லி ரீனா கேட்குறாங்க. உடனே கிரண் சொல்கிறாரு, நான் அந்த மாதிரி போலீஸில் மாட்டிக்கிட்டேன், நான் ஒரு டாக்டர்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, ட்ரங்க் அண்ட் ட்ரைவ்னு என்னை பிடிச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடப்பாவி, அதுக்கு எதுக்குடா என்ன துணைக்கி கூப்பிட்றேன், என்னாலெல்லாம் வர முடியாதுங்கிறாங்க, ஏ ப்ளீஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் முதல்ல அட்லீஸ்ட் அந்த போலீஸ்கிட்ட ஃபோனில் பேசி சொல்லுங்கள், நானும் டாக்டர் தானா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கிரண் சொல்கிறாரு. சரின்னு சொல்லி போலீஸ்கிட்ட ஃபோன் பேசினா அவர் வந்து, அதெல்லாம் இல்லாமா, நீ நேரில் வரணும் அப்படின்றாரு. முதல்ல ரீனா வரமாட்டேன்னு சொல்லிட்டு கடைசி வந்து நிற்கிறாங்க. நேரில் வந்து அவர் சொல்கிறாரு, 5000 ரூபாய் ஃபைன் கட்டிட்டு போமா அப்படின்னோடனே, 5000 ரூபாயா, எங்கள்கிட்ட 5000 ரூபாயே இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்க ரீனா. என்னம்மா டாக்டராக இருக்க, ஒரு 5000 ரூபாய் இல்லைங்கிறன்னொடனே, சார் டாக்டராக இருந்தால் பணம் இருக்குங்கிறதே ஒரு மித் சார், நாங்கள் வெறும் இன்டர்ன்ஸ் தான் சார் அப்படின்னு சொல்லி 2000 ரூபாய் தான் சார் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னொடனே, சரி பேலன்ஸ் 5000 ரூபாய் நாளைக்கு கட்டிட்டு வண்டி எடுத்துகிட்டு போ அப்படின்னோடனே, பேலன்ஸ் 5000 3000 தானே சார் வரும் அப்படின்னு சொல்லி ரீனா சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு, நீ வந்ததே ஒரு ஓட்ட வண்டி, ஹெல்மெட் இல்லாமல் வேறு வந்திருக்க, ஸோ உனக்கும் சேர்த்து ஃபைனு, மொத்தமாக நாளைக்கு 5000 ரூபா வச்சுட்டு 2 பேரும் 2 வண்டி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் ரீனா கோவமாக நடந்து வராங்க. பின்னாடியே கிரண் வந்து சாரின்னு சொல்கிறாங்க. இப்போ கிரண் ரீனா கிட்ட, நம்ம 2 பேரும் நடந்து போவோமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த வார்த்தையை கேட்டோடனே ரீனாக்கு அர்ஜுன் ஞாபகம் வந்துருச்சு. அர்ஜுன் கூட பேசினது, பழகினது, சேர்ந்து நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார்